ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோடெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் சைரோடெக் 2.4 GHz மோட யூஸ் பண்ணுறாங்க. அவன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிசி வாங்கியிருக்காங்க. அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கணுன்றதாங்க. அதுக்காண்டி தான் வந்திருந்தோம். இப்போ இந்த மோடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு லேண்ட் போட்டு தான் அந்த 2.4 GHzல. ஒன்று வந்து ஒரு பிசிக்கு யூஸ் பண்ணியாச்சு, இன்னொன்று வந்து இன்னொரு கேமராக்கு யூஸ் பண்ணியாச்சு. அது போக இது வந்து இப்போ இதில் லேண்ட் போட்டு இல்லை. நம்ம எப்படி பிசிக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், அந்த பிசிங்கிறது வந்து இந்த மோடத்தில் வந்து பக்கத்து ரூமில் தான் இருக்குது. அந்த பிசிக்கு நம்ம தற்போதைக்கு எப்படி இன்டர்நெட் கனெக்ட் பண்ண போகிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுட்டரை வச்சு அதுக்கு வேனில் இன்புட்டை கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அங்கே ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லேண்ட் கேபிள் மூலம் யூஸ் பண்ணிக்கலாம். தற்போதைக்கு அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் கனெக்ஷன் சொன்னாங்க. அதனால் ரிப்பீட்டருங்கிற மோடில், அதாவது 10 ரவுட்டரில் ஒய்ஃபை ரிப்பீட்டர்னு ஒரு மோடு உண்டு. அதை யூஸ் பண்ணி எப்படி ஒயர் மூலமாக இல்லாமல் ஒயர்லெஸில் இன்டர்நெட்டை பக்கத்தில் த்ரூ பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நான் அதாவது வீடியோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் உள்ள 2 லேண்ட் போர்ட்டில் ஒரு லேண்ட் போர்ட் ஒரு சிஸ்டத்துக்கு கொடுத்தாச்சு. இன்னொரு லேண்ட் போர்ட் வந்து பக்கத்தில் உள்ள கேமராக்கு, அதாவது கேமரா டிவிஆருக்கு கொடுத்தாச்சு. இந்த சைரோடெக் மோடத்தை வந்து மொத்தம் 2 லேண்ட் போர்ட்டு தான். ஒன்று வந்து சிஸ்டத்துக்கு கொடுத்தாச்சு. ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேண்ட் கேபிள் மூலமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதனால் லேண்ட் கேபிள் மூலம் தான் யூஸ் பண்ணிக்காங்க. ஒய்ஃபை வந்து ஸ்டேபிளாக இருக்காது. இன்னொரு லேண்ட் போர்ட் வந்து இங்கே கேமரா டிவிஆர் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து ஒயர் மூலமாக எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு பாருங்கள். இவங்க வந்து 30 Mbps ஸ்பீடு போட்டிருக்காங்க. பிஎஸ்என்எல்லில் 470 ரூபா பிளான் 30 Mbps ஸ்பீடு போட்டிருக்காங்க. ஸ்பீடை பாருங்கள், அப்லோட் டவுன்லோட் பாருங்கள். கேபிள் மூலமாக கரெக்டாக வரும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுக்கு ஸ்பீடு இஷ்யூ இருக்குன்னா ஒய்ஃபைல பார்த்தீங்கன்னா கரெக்டாக காமிக்காது. உங்கள் மோடம் பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் ஒய்ஃபை ரேஞ்ச் வந்து ஃபுல்லாக இருந்தால் கூட ஒய்ஃபை ஸ்பீடு வந்து இப்போ ஒரு 100 Mbps போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் 90 காமிக்கும், சம்டைம்ஸ் 40 காமிக்கும், அல்ல 50 காமிக்கும் ஒய்ஃபை ஸ்பீடு. ஏன்னா அது வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஒயரில் போகிறது தான் ஸ்டேபிள். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பிசி வாங்கியிருக்காங்க. இப்போ இதுக்கு தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 10 ரவுட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரவுட்டருக்கு வந்து இன்புட் வந்து நீங்கள் வேன்லனாலும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு வேனில் கொடுக்கல, ஒரு அர்ஜென்ட் கனெக்ஷன் சொன்னாங்க. இது வந்து செட் ஆகினா ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 10 ரவுட்டரை பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும். இந்த 10 ரவுட்டில் வந்து மொத்தம் 4 லேண்ட் போட்டிருக்கோம். 4 லேண்ட் போர்ட்டில் வந்து ஒரு லேன் வந்து அங்கே மோடத்தில் இருந்து எடுத்து இன் கொடுக்கணும். அதுபோக 3 லேண்ட் போட்டு நம்ம ஒரு 3 பிசியாக இருக்கலாம், அல்லது அங்கே வேறு ஒரு 2 லேப்டாப் கூட இருக்கலாம். நம்ம விருப்பம் தான். அல்ல இன்னொரு கேமரா பக்கத்தில் அங்கே ஒரு கேமராலாம் எதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ நான் என்ன போகிறேன்னா, இதுக்கு இன்புட் வந்து லேண்ட் கேபிள் கொடுக்க போகிறது இல்லை. நான் வந்து ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படிங்கிற பாருங்கள். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் 10 ரவுட்ரு. இந்த 10 ரவுட்ரு பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரவுட்டர் இருக்கும், ஒரு அடாப்டர் இருக்கும், 1 மீட்டரில் ஈத்தர்நெட் கேபிள் கொடுத்துருப்பாங்க. 1 மீட்டரில் ஈத்தர்நெட் கேபிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் செய்யக்கூடிய இந்த மெத்தட் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு பண்ணது தான். ஆனால் இதில் ஸ்பீடு ஓகேன்னா அவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம இந்த 10 ரவுட்டருக்கு கேபிளை இன்புட் கொடுத்து அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ரவுட்டரையே நான் வந்து ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு மீட்ரு ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது. அதுபோக அந்த கைடன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கைடு ஒன்று இருக்கும். இப்போ இந்த ரவுட்டர் பார்த்திங்கன்னா பாருங்கள், வேன் இருக்குது. வேனில் தான் நம்ம வந்து கேபிள் மூலமாக கொடுத்தோம்னா வேனுக்கு தான் இன்புட் கொடுக்கணும். அது போக 3 லேண்ட் போர்ட் இருக்குது. 3 லேண்ட் போர்ட் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் WBS RST, அதாவது ரீசெட் பட்டன் அதில் இருக்குது. இப்போ இந்த 10 ரவுட்டருக்கு வந்து நம்ம இன்புட் கொடுப்போம். 10 ரவுட்டரை பாருங்கள், அதாவது WLAN லேண்ட் போர்ட் வந்து மொத்தம் 4 லேண்ட் போர்ட். வேன் ஒன்று இருக்கும். வேன் வந்து இன்புட் போர்ட். ஒரு கேபிள் மூலமாக கொண்டு வந்து இன் கொடுத்தீங்கன்னா வேனில் தான் கொடுக்கணும். இப்போ வந்து ரவுட்டரோட சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரவுட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு. இந்த ரவுட்ரு வந்து இன்புட் வந்து நான் கேபிள் எதுவுமே கொடுக்கல. மோடத்தில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகுது. ரவுட்டரை நான் இப்போ எப்படி ஒயர்லெஸில் கான்ஃபிகர் பண்ணுறேன், ஏன்னா நான் அந்த 10 ரவுட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்துருக்கேன். இப்போ வந்து இங்கே இப்போ புதுசாக சிஸ்டம் இருக்கலாம். அந்த சிஸ்டத்துக்கு வந்து ஆல்ரெடி அங்கே பக்கத்தில் உள்ள ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறேன். அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. பாருங்கள், அப்லோட் டவுன்லோட் பாருங்கள். இப்போ டவுன்லோடு வந்து 11 இது வந்து 30 Mbps ஸ்பீடு. இப்போ வந்து மோடத்தில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அதாவது அதோட ஒய்ஃபை நேம் வந்து பாலாகார்ஸ்ன்னு இருக்குது. பாருங்கள், டவுன்லோடு வந்து ஒரு 12 Mbps கிட்ட இருந்தது. அப்லோடு வந்து 9 Mbps இருக்குது. ஏன்னா இவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, இந்த ஸ்பீடு உங்களுக்கு பத்தாது. இப்போ பாருங்கள், 10 மறுபடியும் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். பாலாகார்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்பீடு இப்படி இருக்குது. ஒயர்லெஸில் யூஸ் பண்ணுறோம் அந்த சிஸ்டத்துக்கு. இப்போ வந்து நான் 10 கனெக்ட் பண்ணுறேன். ஆமாம், பாலாகார்ஸை ஃபர்வர்ட் பண்ணிவிட்டு 10 கனெக்ட் பண்ணுறேன். 10 கனெக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி 0.1 வரும்.
192.168.0.1 நீங்கள் டெண்டாக கனெக்ட் பண்ண உடனே புதுசாக ஒரு ரவுட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் வந்துடும். கான்ஃபிகர் டைனமிக் ஐபி கொடுக்குறேன். டைனமிக் ஐபி கொடுத்துட்டு கீழே ஒய்ஃபை நேம் சேஞ்ச் பண்ணணுமா பண்ண வேணாமா? நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அந்த ஸ்க்ரீன் இதில் தெரியல, ரொம்ப ஜூம் பண்ணால் தெரியாது. அதனால் டைனமிக் ஐபி கொடுத்துட்டு ஒய்ஃபை நேமை சேஞ்ச் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டும் கொடுத்தோம், நம்ம விருப்பம் தான். நான் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துட்டேன். ஒரு 1லேருந்து தற்போதைக்கு 8 வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து டெண்டா ஒய்ஃபை வந்து மறுபடியும் ரீகனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டெண்டா வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து மாற்றிருக்கோம். ஏன்னா இன்பில்ட்டாக பாஸ்வேர்டு இருக்காது, டேரெக்டாக கனெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து மறுபடியும் கனெக்ட் பண்ணுறோம். பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இந்த டெண்டா ரவுட்டரை ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். 192.168.0.1 இதுதான் டெண்டா ரவுட்டரோட ஐபி. இந்த ஐபியை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக கான்ஃபிகரேஷன் பேஜுக்கு போயிடும். இப்போ வந்து அட்மின் பாஸ்வேர்டு அது லாகின் பாஸ்வேர்டு மாற்றண்டாமான்னு கேட்கு. இப்போ நமக்கு தேவையில்லை, நான் இப்போ கேன்சல் கொடுத்துட்றேன். செட்டிங்ஸில் போய் இப்போ வந்து இதில் வந்து வேன் போட்டு அன்பிளக்னு சொல்லுது. இப்போ வந்து நம்ம வேன் மூலமாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம். ஒயர்லெஸ் தான் கனெக்ட் ஒயரில் கனெக்ட் பண்ணல, ஒயர்லெஸ் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒயர்லெஸில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஒரு கோடு இந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் செட்டிங், ஒயர்லெஸ் செட்டிங்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ரிப்பீட்டிங் இருக்குது. இதை தான் கிளிக் பண்ணணும். ஒயர்லெஸ் ரிப்பீட்டிங் அதாவது அந்த மோடத்தை வந்து இந்த ரவுட்டரை ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ண போகிறோம். மோடத்துலேருந்து இந்த இதில் வந்து யூனிவர்சல் ரிப்பீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதாவது மோடத்தில் இருந்து இன்டர்நெட்டை இந்த ரவுட்டருக்கு ஒயர்லெஸ்ஸை கனெக்ட் பண்ணுறது. அதாவது மோடத்தில் இருந்து இந்த யூனிவர்சல் ரிப்பீட்டரை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் யூனிவர்சல் ரிப்பீட்டரை கிளிக் பண்ணையுமே அந்த நியரஸ்ட்டில் எந்த ஒய்ஃபை நேம் இருக்கும், அந்த மோடம் நேம் வந்து பாலாகார்ஸ் இருக்குது. மோடத்தோட ஒய்ஃபை நேம் பாலாகார்ஸ். இப்போ பாருங்க அதோட சிக்னல் வந்து 95% இருக்குது. சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்குது. அதனால் அதை கிளிக் பண்ணோம்னா கீழே வந்து பாஸ்வேர்டு காமிக்கும், பாஸ்வேர்டு கேட்கும். அப்போ அந்த மோடத்தில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை வந்து இப்போ வந்து நம்ம இந்த ரவுட்டர் ஒயர்லெஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். கொடுத்த உடனே ஓகே கொடுத்தணும். பாலாகார்ஸை கிளிக் பண்ணி அந்த மோடத்துக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ இதை கிளிக் பண்ணிடணும். இதை கொடுத்தோடனே கேட்கும். அதாவது இந்த செட்டிங்ஸ் மாற்றினீங்கன்னா யூனிவர்சல் ரிப்பீட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து அந்த ரவுட்டர் வந்து ரிப்பீட் ஆகும், இந்த ரீபூட் ஆகும்னு சொல்லலாம். நம்ம ரீபூட் ஆகும் ஓகேன்னு கொடுத்தோம். இப்போ ரீபூட் ஆக போகுது. அதாவது இப்போ என்ன பண்ணுற கான்செப்ட்னா மோடத்தில் உள்ள இன்டர்நெட்டை ரவுட்டருக்கு த்ரூ பண்ணுவோம் வித்தவுட் ஒயர், அதாவது ஒயர்லெஸ் ரிப்பீட் மோடு. இப்போ சிக்னல் வந்து ஸ்ட்ரென்த் வந்து 95% இருக்குது. இதே இது 50% அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பீட் இருக்கும். சிக்னல் நல்லா இருக்கிறதுனால அதாவது இந்த டெண்டா ரவுட்டரில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது தான் உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சான்னு. நான் டெண்டா வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். நம்ம அப்டேனிங் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அதாவது ஒயர்லெஸ் மூலமாக மோடத்தில் இருந்த இன்டர்நெட்டை இந்த ரவுட்டருக்கு ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியாச்சு. இன்டர்நெட்டும் கனெக்ட் ஆகும் பாருங்கள், இன்டர்நெட்டும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரிக்வெஸ்ட் போகிறேன், இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து லேண்ட் கேபிள் மூலமும் த்ரூ பண்ணலாம். ரவுட்டரோட வேனில் இன்புட்டை கொடுத்து த்ரூ பண்ணலாம். அப்படி த்ரூ பண்ணலை, ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா சிக்னல் நல்லாயிருக்கு, பக்கத்து ரூமில் போட்டு எதுக்கு கேபிள் எடுத்துருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ரிப்பீட்டிங் மூலம் அந்த யூனிவர்சல் ரிப்பீட்டரில் போய் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த ஒயர்லெஸ் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை நேம் பாஸ்வேர்டு எதனாலும் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், ஒய்ஃபை நேம் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், பாஸ்வேர்டு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இதுதான் இதில் பாஸ்வேர்டு மாற்றக்கூடிய இது மெத்தட் தான். ஐபி வந்து 192.168.0.1 அது பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டெண்டா ரவுட்டரோட இன்பில்ட் ஐபி வந்து அதான் 0.1 தான், 192.168.0.1 தான். இப்போ வந்து நான் ஸ்பீடை வந்து செக் பண்ண போகிறேன். எப்படின்னா ஆல்ரெடி மோடத்து கூட கனெக்ட் ஆகிருக்கும் போது இந்த பிசி எப்படி இருக்குது, மோடம் வந்து பக்கத்து ரூமில் இருக்குது. அந்த மோடத்துலேருந்து இந்த ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது மோடத்தோட ஒய்ஃபை, அதாவது பாலாகார்ஸ்னு ஒரு ஒய்ஃபை நேம் உண்டு இந்த இதில். அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறேன். ஸ்பீடு வந்து ஸ்டேபிள் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறதே ஒயர்லெஸ்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தா இந்த மோடம் வந்து பக்கத்து ரூமில் இருக்குது. நான் இன்னும் டெண்டாவை கனெக்ட் பண்ணலை. டெண்டாவில் வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு, இன்னும் கனெக்ட் பண்ணலை. இனிமேல் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். அந்த இதை மோடத்தை வந்து கனெக்ட் பண்ணும்போது ஸ்பீடு கம்மி தான், 7 இன்னொன்று 4 தான் கிடைக்கி. அப்லோட் டவுன்லோடு வந்து 7 4 தான் கிடைக்கி. இப்போ வந்து டெண்டாவோட பாஸ்வேர்டு கொடுத்து இதை ஒயர்லெஸில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இதை ஒயர்லெஸில் யூஸ் பண்ணால் இப்போ வந்து இந்த ரவுட்டருங்கிறது வந்து சிஸ்டத்து பக்கத்துலேயே இருக்குது. புதுசாக ஒரு பிசி வச்சுருக்கோம்னா அது பக்கத்துலேயே தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர்லெஸில் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் ஒரு ஆமாம் நமக்கு டவுன்லோடே 5 to 6 தான் கிடைக்கி. அப்லோடும் அவ்வளோ ஆவரேஜ் தான் கிடைக்கும். இது என்னென்னா நம்ம அந்த ரவுட்டருக்கே ஒயர்லெஸில் தான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதையும் ஒயர்லெஸில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு பாதி ஸ்பீடாக கிடைக்கணும்னா என்ன பண்ணோம்னா நம்ம இன்டர்நெட் வந்து ரவுட்டருக்கு த்ரூ பண்ணியாச்சு. அதில் ஒரு லேண்ட் போர்ட்டில் இருந்து எடுத்து டேரெக்டாக பிசி கொடுத்தாச்சுன்னா இது இன்டர்நெட் ஸ்பீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாதிக்கு பாதியாக கிடைக்கும். இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். பாருங்கள் டெண்டா இருக்குது. டெண்டாக்கு நமக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு, ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன போகிறோம்னா இதில் 3 நமக்கு லேண்ட் போட்டிருக்கு, 1 2 3 இருக்குது. ஏதாவது ஒன்றில் கொடுத்து டேரெக்டாக இந்த பிசியோட சிபியூவில் கொடுத்துரும். பாருங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த ரவுட்டரில் இருந்து பிசிக்கு வந்து இன்டர்நெட் வந்து கேபிள் மூலமாக த்ரூ ஆகுது.
ரவுட்டர்லேருந்து இந்த பாருங்கள் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சா, ரவுட்டர்லேருந்து பிசிக்கு வந்து இன்டர்நெட் வந்து கேபிள் மூலமாக துருவாயுது. இப்போ பாருங்கள் கட்டாயம் ஆவரேஜாக 15 Mbps 15 அந்த ஸ்பீடே வந்து அவங்களோட ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்களேன் 30 Mbps ஸ்பீடு தான். அதை ஒயர்லெஸில் இந்த ரவுட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதில் இருந்து டேரெக்ட் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து ஒயர்லெஸில் கிடைச்சாலுமே அதுக்கு வந்து அந்த 15 Mbps தான் கிடைக்கும். அது அப்படியே கேபிள் மூலமாக அந்த சிஸ்டத்துக்கு த்ரூ பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இவங்களுக்கு இன்டர்நெட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இவங்களுக்கு மேபி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ரவுட்டருக்கு இன்புட் வந்து கேபிள் மூலமாக கொடுக்கணும். உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஃபுல்லாக 30 Mbps இப்போ அவங்க போட்டிருக்க பிளான் அப்படி வரணும்னா இன்றைக்கி வந்து ரவுட்டருக்கு வந்து லேன் கேபிளுக்கு வேன் கேபிளுக்கு இன்புட் கொடுத்தாகணும், கேபிள் மூலமாக வரணும். இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணேன்னா, ஒரு சிலவங்க பக்கத்து ரூம் இருக்கும், ஆனால் ஒய்ஃபை ரேஞ்ச் அந்தளவு இருக்காது. அப்போ வந்து அதை பூஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸ்டெண்டர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய மோடு இருக்குது. நான் வந்து 10 சூஸ் பண்ணதுனால இதுலேயும் ஒரு ரிப்பீட்டிங் மோடு அது இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் இந்த ரூமில் இருக்கீங்க, பக்கத்தில் அங்கே தள்ளி ஒரு ரூம் இருக்குது, அது ஒய்ஃபை சிக்னல் நல்லா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டர் அதாவது ஒயர்லெஸ் ரிப்பீட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அங்கே உள்ள ரூமுக்கு நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இவ்வளோ பெரிய டிவைஸ் தான் கிடையாது, சின்ன ப்ளக்கில் மாட்டுற மாதிரியே சின்ன சின்ன டிவைஸ்லாம் நிறையா இருக்குது. அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு எதுவும் பெஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என் கையில் வந்து அந்த கஸ்டமர் வாங்கிட்டு வந்தது வந்து 10 ரவுட்டர் வாங்கிட்டு வந்தாங்க, நான் அதை கான்ஃபிகர் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில நினைக்கலாம் அது ஒரு சிஸ்டம் தானே எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒன்று நீங்கள் ஒரு மோடத்தை மாற்றிருக்கலாம், எக்ஸ்ட்ரா இன்னும் 2 போர்ட் உள்ள மாதிரி அப்படி மாற்றிருக்கலாம், இல்லைனா லேண்ட் சுவிட்ச் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். அவங்க யோசித்து பார்த்ததில் மோடம்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 4 போர்ட் இருக்கிற மாதிரிலாம் எப்படின்னா 3500 தாண்டும். இந்த ரவுட்டர்னா 1000 ரூபாயில் முடிஞ்சிடும். லேண்ட் சுவிட்ச் வாங்கி போட்டோம்னா என்ன பிரச்சனை மீன்ஸ் எப்படின்னா, இது பக்கத்து ரூமில் வந்து நமக்கு வந்து இன்டர்நெட்டு ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரவுட்டரை வந்து நீங்கள் கேபிள் மூலமாக சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டீங்க, அல்லது ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக உங்கள்கிட்ட ஒரு 2-3 ஆண்ட்ராய்டு டிவைஸ் அல்ல அந்த பக்கத்து ரூமில் ஒரு டிவி இருந்தால் கூட இதை ஒய்ஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொரு மோடம் வந்து பக்கத்து ரூமில் இருக்குது. அப்போ அந்த மோடத்துலேருந்து இந்த சிக்னல் கம்மியாக இருந்தால் கூட இதில் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த பிளானை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மெத்தட் இருக்குது, லேண்ட் சுவிட்ச் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ், அல்லது அங்கே மோடத்தை மாற்றலான்னா அதில் சப்போதை காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் அதிகம் தான். அதனால தான் இந்த மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமருமே 4 பேர்ட்ட கேட்டு தான் இந்த மெத்தட் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதை விடையும் மெத்தட் ஒரு சில மெத்தடுகள் இருக்கும், நமக்கு தெரிஞ்சால் நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சவங்க எது இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம். நன்றி.